ஆயிரம் கண்ணுடையாள் அந்த சமயபுரம் மாரியம்மனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கையுடன் அழைக்கும் பக்தர்களுக்கு ஓடோடி வந்து அருள் புரியும் அன்னை சமயபுரம் மாரியம்மன். நம் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது ஒரு தாயாக நம் கையை பிடித்து வழிநடத்தி கூடியவள் அவள். ஒருவருடைய உதவி எப்போது கிடைக்க வேண்டும்? நமக்கு தேவைப்படும் போது கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தாய் தான் நம் சமயபுரத்தாள். 1000 கண்கள் கொண்டவளாக உலகத்தையே காக்கும் சக்தியாக சமயபுரத்தில் வீற்றிருக்கிறாள் அன்னை மாரியம்பிகை. அவளுடைய பேரழகையும் கருணையையும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அவளை பற்றி நினைக்கும் போதே மெய் சிலிர்க்கும் அனுபவம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், அம்மா நீயே கதி, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவளிடம் பாரத்தை இறக்கி வச்சிட்டிங்கன்னா, அவளை முழுமையாக நம்பிவிட்டால் உங்கள் கவலைகளை தீர்த்து உங்களை அவள் அரவணைத்து கொள்வாள். அவள் ஒருபோதும் கைவிட மாட்டாள். எங்கேயும் வருவாள் அன்னை சமயபுரம் மாறி. சமயபுரம் சென்றுதான் அவளை தரிசிக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உண்மையான பக்தியுடன் அழைத்தாலும் அந்த அம்பிகை ஓடோடி வருவாள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அவளை நினைத்தாலே போதும். அந்த தாய் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை வாரி வழங்குவாள். சமயபுரத்தாலே தஞ்சம் என்று இருப்பவர்களுக்கு துன்பங்கள் இல்லை. அந்த தாயின் அருளால் உங்கள் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சியால் நிறையட்டும். அம்மனின் சன்னதிக்கு சென்று அவளுக்கு நன்றி செலுத்துவதே நாம் அவளுக்கு செய்யும் கைமாறு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி இது மாதிரி பக்தி சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஜெயசக்தி சுட்டி கார்த்திக் ஆலின் சேனல் நம்ம சேனல் நேம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஏதாவது நாங்கள் சரி பண்ணணுமா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த பாடலை சொல்லுங்கள், நாங்கள் அதை ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ரொம்ப நன்றி நண்பர்களே, உங்களுக்காக தான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் கமெண்டில் ஏதாவது மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நான் வேண்டி